காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் அந்த பகுதியில சுற்றுலாவுக்கு சென்ற 28 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் கூட ஆகல. சவுதிக்கு சென்றிருந்த மோடி அவர்கள் அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு அவசர அவசரமாக இந்தியாவுக்கு திரும்பினார். ஆனா அவர் காஷ்மீருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு பீகாருக்கு சென்று அங்க நிதிஷ்குமாரிடம் மேடையில் சிரித்து பேசிக்கொண்டோம். அதுக்கு போக மேடையில் வைத்துக் கொண்டே நாங்க ஒரு தீவிரவாதியை விட மாட்டோம், வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய பீகாருக்கு சென்று பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை? ரொம்ப முக்கியமான விஷயம், கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் மனிதர்கள். இரண்டாவது இந்தியர்கள். யார் கொல்லப்பட்டாலும் இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் என்ற கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஆனா இங்க வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேனர் வச்சு கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு கேவலமான பிண அரசியல் யாராலும் செய்வாங்களா? எந்த நாட்டிலேயாவது செய்வாங்களா? உசேன் ஒரு குதிரை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இளைஞர். அவர் அன்றாட குதிரை ஓட்டினா தான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு. அவர் நினைச்சிருந்தா அப்படியே பேசாம இருந்துட்டு போயிருக்கலாம். சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்கிற போது போய் தடுத்து துப்பாக்கியை பிடுங்கி தீவிரமாக போரி சண்டை போட்டு அவர் கொல்லப்பட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த நாட்டில் யாரை ஹீரோவா கொண்டாடணும்? உசேன் தானே ஹீரோ. அவர் அவர்கள் வாழ்க்கைக்காக அவர் போய் சாகலையே. இந்திய காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் மக்களை சுட்டுக் கொள்றாங்க. இதை நம்ம தடுக்கணும், எதுக்கணும், உயிர் போனாலும் பரவாயில்லை, அவங்களோட மோதணும் என்று சொல்லி தீரத்தோடு வீரத்தோடு போராடிய உசேன் பத்தி எங்கேயாவது பிரதமர் மோடி பேசியிருக்காரா? இன்னைக்கு பீகார்ல போய் பேசுறாரு, உசேன் பேர் சொல்ல வேணாமா? அமித்ஷா எங்காவது பேசியிருக்கிறாரா? ராஜ்நாத் சிங் எங்காவது பேசியிருக்காரா? அர்ணாப் கோசாமியோ, என்டிடிவியோ, டைம்ஸ் நவோ, இந்து பத்திரிகையோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ யாராவது அவர் முதல் பக்கத்துல போட்டு சொல்லியிருக்கிறாங்களா பாருங்க. அப்ப ஒரு ராணுவம் அங்க பாதுகாப்புல இல்ல, போலீஸ் அங்க கிடையாது, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் போராடி உயிர் திறந்திருக்கானே, அவர் இஸ்லாமியர் என்ற ஒரு காரணத்தாலதான் அவர் பேர் மறைக்கப்படுது. இதே இது இஸ்லாமியர் அல்லாமல் இருந்தா நேரம் அவர் பேரை கொண்டாடி அவர் வீட்டுக்கு நேரம் போய் நாடே அவர் படத்தை வச்சுதான் இன்னைக்கு அஞ்சலியை செலுத்திருப்பாங்க. இப்ப இந்த அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் கூட மதவெறி அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள், சக்திகள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை எனக்கு நம்பவே முடியல. நம்ப முடியலன்னா காந்தியை படுகொலை செய்த நபர்கள் தான் அதே அரசியல் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் பிரச்சனை. கோச்சேவோட அரசியல் இன்னைக்கு நீடிக்குது. அந்த வெறுப்பு அப்படின்றது ஒரு பயங்கரவாதத்துக்கு எந்த ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. அது பயங்கரவாத கூலிப்படை போலதான். அவங்க யார் கூலி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு போவாங்க. இதனால் பலரும் பயனடைவாங்க. அது நம்மளுக்கு வெளியவே தெரியாது. அப்படிதான் இருக்குது. இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இத வானதி சீனிவாசன் அவர்கள், பாஜக காரங்க நிறைய இடத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க, அப்படி இந்துக்கள் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள், இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு மீதான வெறுப்பை உண்டாக்குறது என்ன வகையான அரசியல்? அப்ப உசேன் இறந்தாரே, அவர் இந்துவா, இஸ்லாமியர் தானே, அதையா மறைக்கிறீங்க? இப்படி போறது இந்தியர்களா தான் பாக்குறோம். இங்க ராமேஸ்வரத்துல 800 மீனவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட இந்திய அரசு அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தது கிடையாது. தமிழர்கள் தான் அவங்களை ஒதுக்குறாங்க. ஆனா நம்ம காஷ்மீர்ல ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டாலும், இல்ல குஜராத்ல கொல்லப்பட்டாலும், வேற பஞ்சாப்ல கொல்லப்பட்டாலும் எல்லோரையும் நாம் இந்தியர்களாக, மிக முக்கியமாக மனிதர்களா நாம் பார்க்கிறோம். இந்த எந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவி சுற்றுலா பயணிகளை, பொதுமக்களை யார் சுட்டு கொண்டாலும் அதை ஏத்துக்கவே முடியாது. காஷ்மீரில் உள்ள 40க்கு மேலான இஸ்லாமிய அமைப்பு, வணிக அமைப்புகள் எல்லாமே இந்த நடவடிக்கை இஸ்லாத்துக்கு எதிரான செயல் என்று சொல்லி அங்க பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. பெரிய கட்சியெல்லாம் அவங்க பின்னாடிதான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அங்க இறந்து கொல்லப்பட்டவரின் மனைவி, கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத்தோட மனைவி பல்லவி,
அவங்கள இஸ்லாமிய இளைஞர்கள் தான் வந்து காப்பாத்திருக்கிறாங்க. பிஸ்மில்லா என்று முழக்கம் போட்டுக்கிட்டே அவங்கள வந்து காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. கன்னட சேனல்லாம் வருது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணி போட்டிருக்காங்க. யார் வேணாலும் அதை வெரிஃபை பண்ணுங்க. அங்க உள்ள பள்ளிவாசல்ல உணவும் தண்ணியும் கொடுத்து மக்களை வந்து காப்பாத்திருக்கிறாங்க. ரெண்டாவது காஷ்மீரை இன்னைக்கு அந்த மக்கள்லாம் 2019 ஆகஸ்ட் 5 370 சிறப்பு பிரிவு எடுக்கப்பட்ட பிறகு சிறைச்சாலை போல் மாற்றப்பட்டு வாழவே வழி இல்லாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க. அங்க ஹோட்டல் ஓடல, லாட்ஜ் எங்கேயும் ஓடல, சுற்றுலா தான் முக்கியமான தொழில். தால் ஏரியில ஒண்ணும் நடக்கல, எதுவுமே இல்லாம அவங்க வறுமையின் கோரப்படியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறி போன வருஷம் 2,40,00,000 மேலான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க. இதுல 60,000 பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சுற்றுலா பயணி, காஷ்மீர் மக்கள் தொகையோட கூடுதலான சுற்றுலா பயணிகளை அவர்கள் கூப்பிட்டு அரவணைச்சு உறவாடி அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. காஷ்மீர் இன்னைக்கு இந்த நடந்த பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீரில் பொருளாதாரத்தை தகர்த்திருக்கு. அந்த மக்களோட பொருளாதாரத்தை தகர்த்திருக்கு. பெரும்பான்மையா காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களின் பொருளாதாரத்தை தகர்த்து அவர்களை அழித்த நடவடிக்கை தான் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க எதிர்க்கவே முடியாது. அழித்த நடவடிக்கை தான் இந்த பயங்கரவாதிகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பயங்கரவாதத்துக்கு என்ன மதம் இருக்கு? இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்படுறது இன்னைக்கு விமர்சனம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தங்கள் நாட்டுப்பற்ற நிரூபிக்கணும் என்ற நிலையில வந்து எல்லா இடத்துல நாங்களும் போராட்டம் பண்றோம் அப்படின்னு பாரு பதிலுக்கு பண்ண வேண்டிய ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த நாடு வந்து வச்சிருக்குது அப்படின்றதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால நடந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது மனித குலத்துக்கு எதிரானது. வானதி போன்றவர்கள் இதிலே அரசியல் செய்வது வந்து தேசத்தின் இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு எதிரானது. அவர்கள் மீது இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாட்டை பிளவுபடுத்துகிற, மத ரீதியா பிளவுபடுத்துகிற சங் பரிவார் அமைப்பினர் மீது, வானதி மீது என்ஐஏ வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை யுஏபிஏ போட்டு கைது பண்ணணும் அப்படின்றதா. அப்படி பண்ணாதான் இந்த மதவாத அரசியல் இப்ப நடக்குது. இந்த நாடே பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒன்னா வந்து நிக்கணும்ல. அந்த நேரத்தில் நீங்க இப்படி பிரிவினையை உண்டு பண்ணீங்கன்னா இங்க இருக்க பாய்கள் வந்து இங்க மதுரையிலும் கோயம்புத்தூர்ல இருக்க பாய்க்கும் அங்க நடக்கிற பிரச்சனைக்கு என்னங்க சம்பந்தம்? அவங்கள எதிரியா நீங்க காட்டினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம அரசியல் பிணத்தை வச்சு அரசியல் நடத்துறது வந்து சரி கிடையாது. ரெண்டாவது விஷயம், மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணத்தை ரத்து பண்ணிட்டு வராங்க. நம்ம என்ன நினைச்சோம்? வந்தா உடனே டெல்லியில உட்காந்து உயர் அதிகாரிகளோட பேசி எல்லா கட்சியும் கூப்பிட்டு பழைய டிப்ளமேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு பேசி இதற்கான தீர்வு என்ன, யார் பண்ணியிருக்கா, அதற்கான ஆதாரங்கள் எப்படி திரட்டுறது, சர்வதேச அரங்குல அந்த ஆதாரங்களை கொண்டு போய் பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பப்பட்டிருந்தா பாகிஸ்தான் எப்படி தனிமைப்படுத்துறது, டிப்ளமேட்டிக்கா என்ன செய்யறது, அடுத்து அது பயங்கரவாத முகாம் எல்லாம் இருந்தா அதன் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, ஃபுல் ஸ்கேல் வார், முழு போர் அப்படின்னா 2 நாட்டுக்கு அது அழிவு. அப்படி இல்லாம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, ஒட்டுமொத்தமா காஷ்மீர் பிரச்சனையை எப்படி வந்து தீர்க்கிறது, 75 வருஷமா ஏன் தீர்க்க முடியல, அதை நிரந்தரமா தீர்த்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறது எப்படி, இதை வந்து ஆலோசனை பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் நேரா வந்து பீகார் எலெக்ஷன் ரேலிக்கு போறாரு. என்ன கொடுமை அது! இப்படி ஒரு நாட்டின் தலைவர் உலகத்துல எங்கேயாவது இருந்திருப்பாங்களாங்க? மணிப்பூர் பற்றி எறியுதுன்னு அங்கேயும் இது போற நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. டெல்லியில இருந்து ஒரு தடவை கூட அவர் போல. இப்ப வந்து டெல்லியில ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு. அதனால முதல்ல எடுத்துனே காஷ்மீருக்கு தான் போகணும். நேரடியா காஷ்மீர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து, ராணுவத்தை பார்த்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில் ஆறுதல் சொல்லி நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய ஒரு நாட்டின் தலைவர் டெல்லியிலையும் எந்த வேலையும் பார்க்காம காஷ்மீருக்கும் போகாம பீகார்ல எலெக்ஷன் ரேலியில போய் பேசுறாரு அப்படின்னா என்னத்த சொல்ல? நாடு எப்படிப்பட்டவங்க சிக்கிருக்கு? இவங்க எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்க? இப்ப எல்லாத்துலயும் வந்து நம்ம அங்க போய் அரசியல் பேசுறாரு. பீகார் தேர்தல் இப்ப வரப்போகுது, அங்க போய் இந்த அரசியலை வந்து பேசுனா வாய்ச்சவடால் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? இது மாதிரி பல முறை நடந்துருச்சு. நாங்க வந்து தண்ணியை தடுப்போம், டிப்ளமேட்ஸை வந்து அங்க அனுப்பிவிடுவோம், பாகிஸ்தான்காரங்க வெளியேறணும், அவங்க உடனே நாங்கள் வந்து இந்தியாக்காரங்களை வெளியே போக சொல்லுங்க, நாங்களும் வந்து இதை தூரம் மூடுறோம், பார்டரை மூடுறோம். இதெல்லாம் எத்தனை தடவை நடந்திருக்கு? இப்போ உண்மையான பிரச்சனையை தீர்ப்பதற்கு 2 நாட்டின் அரசியல்வாதிகள் முதலாளிகளுக்கு உண்மையிலே இதுல வந்து ஆர்வம் கிடையாது. ஏன்னா காஷ்மீர் பிரச்சனை தீர்த்துட்டா எதை வச்சு அரசியல் பண்றது? ராமர் கோயில் கட்டுவோம்னு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கட்டி முடிச்ச பிறகு அரசியல் பண்ண முடியல, அங்கேயே தோத்து போனாங்க. அப்ப காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்துட்டா இஸ்லாமியர்கள் எப்படி எதிரியா காட்டுறது? அதனால இந்திய அரசியல்வாதிகள் முதலாளிகள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் முதலாளிகளும் எல்லாம் மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த எல்லாம் சேர்ந்து
அந்த பிரச்சனையை தீர்க்காம இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். இதை இந்திய சமூகத்திலே உறக்க பேசி அந்த 2 பகுதி, காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி இருக்கு, பாகிஸ்தானோட ஒரு பகுதி இருக்கு. அந்த 2 தரப்பு மக்களிடம் கருத்து கேட்டு ஒரு சரியாக இந்த பிரச்சனையை முடிக்கணும். அவங்களே வன்முறையில வெறுத்து போயிட்டாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்றதுதான். 2வது ஆகஸ்ட் 5, 2019 இருந்து காஷ்மீரின் பாதுகாப்பை நேரடியாக அமித்ஷா பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. ராணுவம் பொறுப்பெடுத்துக்கிடுச்சு. உள்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் இன்னைக்கு பொறுப்பு. ஏப்ரல் 8 ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. உளவுத்துறை வந்து எப்படி வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்களா, ராணுவம் துணை ராணுவ படையெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்களா என்பதெல்லாம் அமித்ஷா நேரடியாக காஷ்மீருக்கு சென்று ஆய்வு செய்யறாரு. அந்த கூட்டத்துல காஷ்மீர் முதல்வரை வந்து உமர் அப்துல்லாவை நீங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே உள்ள சேர்க்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, காஷ்மீர்ல பிறந்து வளர்ந்தவர் அந்த முதல்வர். அவங்களுக்கு அந்த பிரச்சனை இப்ப தெரியாதா? அவரை ஒதுக்கிட்டு இவங்களா மீட்டிங் நடத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க? இல்ல, இப்பவுமே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுலயுமே காஷ்மீருடைய முதலமைச்சருடைய கட்சியான என்சி கட்சியை வந்து அழைக்கவே இல்லை. கேட்டதற்கு 5 எம்பிக்கள் குறைந்தபட்சம் இருந்தா மட்டும்தான் அவங்களை அழைப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரையே அழைக்காம மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டுவது ஏன் அப்படின்ற இன்னொரு கேள்வியை எழுப்புறாங்க ஒரு மக்கள். அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா, பஹல்காம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தல பகுதி. அந்த பகுதியில ஏன் ராணுவம் இல்லாம போச்சு? இவ்வளவு தாக்குதல்கள் நடந்த பிறகு 1 மணி நேரம் கழிச்சுதான் ராணுவம் வந்திருக்கிறாங்க, அது ஓடி வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலையுமே இணையதளங்கள்ல படிக்க முடியுது. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகியிருக்கு. அப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையை திருமாவளவன் அவர்களும் வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே 2008 மும்பை தாக்குதல்ல அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் அவர் வந்து பதவி விலகினார். அதே போல அமித்ஷாவும் பதவி விலகணும், ஏன் அவர் விலகவில்லை அப்படின்ற கேள்வியும் உள்ளது. எப்படி பாக்குறீங்க? 2வது கேள்வி முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு சுவிட்சர்லாந்து போல இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய காஷ்மீர்ல ரொம்ப அழகான இடம் தான் இந்த பஹல்காம்ல தாக்குதல் நடந்த இடம். அங்க வந்து 2000-3000 சுற்றுலா பயணிகள் எப்போதும் இருப்பார்கள். போயிட்டு வந்த பலரும் நம்மளுக்கு போன்ல கூட சொல்றாங்க, நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடம் அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல எப்போதும் ராணுவம், போலீஸ், காவல்துறை இருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப மட்டும் யாருமே இல்லை அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு. அது வந்து 2 விஷயம். ஒண்ணு, நேரடியாக உளவுத்துறை ஃபெயிலியர். 2வது பாதுகாப்பு ஃபெயிலியர். இந்த 2 விஷயத்துக்கும், உளவுத்துறை ஃபெயிலியருக்கும் பாதுகாப்பு ஃபெயிலியருக்கும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நேரடி பொறுப்பு ஏற்கனமா ஏற்க வேணாமா? இத்தனை பேர் உயிர் போயிருக்கு. இந்த போன உயிர் எப்படி திரும்பி வரும்? இப்ப இதே சம்பவம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்து ராணுவம் அங்க இல்லாம நடந்திருந்தா பிஜேபி, RSS எப்படி பேசியிருப்பாங்க சொல்லுங்க? மோடி விட்டுருப்பாரா அவங்கள? அமித்ஷா விட்டுருப்பாரா? நாடு தழுவிய போராட்டம் வெடிச்சிருக்கோம். யாருக்கு எதிரா? காங்கிரஸுக்கு எதிரா. இதே போல காங்கிரஸ் ஆட்சியில் தாக்குதல் நடந்த போது மோடி பேசின வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால வருது. 5 கேள்வி நான் கேட்கிறேன். அவங்க வந்து எப்படி அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் கிடைத்தது அப்படின்னு கேட்கிறாரு. பயங்கரவாதிகளுக்கு நிதி எங்க இருந்து கிடைச்சு? நிதி வந்து அரசுக்கு தெரியாம நிதி வந்துருமா? RBIக்கு தெரியாம வந்துருமா? பயங்கரவாதிகளுக்கு வந்து கம்யூனிகேஷன் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, இந்திய அரசோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. கம்யூனிகேஷன் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு கம்யூனிகேஷனை மறைச்சு கேட்க முடியல, நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கிறீங்க? இப்படி சரமாரியான கேள்வியை மோடி மன்மோகன் சிங்குக்கு எழுப்புறாரு அன்னைக்கு நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு. இன்னைக்கு அதே கேள்வி நம்ம திருப்பி கேட்க மாட்டோமா? ஆனா இன்னைக்கு நாடு வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கு. இதுல போய் வந்து அரசு தீவிரமா விமர்சிக்க வேணாம் என்று எல்லாரும் ஒரு நாகரிகம் கருதி, பிஜேபி இருக்க மாட்டாங்க. ஆனா நாம் எல்லோரும் வந்து நாட்டின் பாதுகாப்பு நாகரிகம் கருதி இந்த நேரத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது என்று நம்ம வந்து ஒரு நாகரிகம் கருதி அதெல்லாம் பேசாம போனா, இவங்க இதுல மதவரி அரசியல் பண்ணி எலெக்ஷன் அரசியல் பண்ணா இதை விட வந்து ஒரு அபத்தத்தின் உச்சம் இருக்க முடியுமா? இந்தியா கூட்டணி கட்சிகள் இதை பேசணும். திருமாவளவன் கேட்டிருக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப நீங்க தானே நம்பிக்கை ஊட்டி சுற்றுலா பயணிகளா வர சொன்னீங்க, காஷ்மீர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. 2019 370 நீக்கிறாங்க. 2020 415 தாக்குதல் நடந்திருக்கு. 2021 460 தாக்குதல் நடந்திருக்கு.
2022 457 தாக்குதல் நடந்திருக்கு. 2023 267 தாக்குதல் நடந்திருக்கு. யதார்த்தத்தை மக்களுக்கு சொல்லணும்ல, பாதுகாப்பனால உத்தரவாதப்படுத்தணும்ல. நீங்க ஸ்டேட் சொல்றத, மோடி அமித்ஷா சொல்றத, காஷ்மீர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா தீவிரவாதியும் பயங்கரவாதி ஓடிட்டான்னு சொன்னோன்னையும் இவங்க எல்லாரும் படையெடுத்து வந்து போறாங்க. இது கோடை காலம் வேற, அதனாலதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. அதனால இதுக்கு கண்டிப்பாக அமித்ஷா பழைய விலகணும்னு நான் மட்டும் சொல்லல, சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, மோடி அமித்ஷாவை நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் மாரிதாஸ் கூட எப்படி வந்து பாதுகாப்பு வீரர்கள் இல்லாம போனாங்க அப்படின்னு கேட்டதோடு மட்டும் இல்லாம, துணை ராணுவ படைய கங்கனா ராவத்துக்கும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் கொடுக்குறீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி பிஜேபி தரப்புல இருந்தே கருத்துக்கள் நிறைய வந்து வந்திருக்கு. சோசியல் மீடியால அவங்களே வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு சொந்த கட்சியினாலே விமர்சிக்கப்படுகிற அமித்ஷா அவரை பதவியில இருந்து நீக்கணுமா நீக்க கூடாதா? அவர் ரிசைன் பண்ணாதான் அடுத்து வர்றவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒரு சரியான தீர்வை நோக்கி செல்வார்கள். மோடியை சேர்த்தா ரிசைன் பண்ணணும். ஏன்னா அவர் இவ்வளவு நடக்கிற போது காஷ்மீர் போகாம பீகாருக்கு போய் எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் எப்படி இந்த நாட்டுல மக்களை காக்கக்கூடியவரா இருப்பாரு? இப்போ மொத்தத்துல வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றது ஒரு முக்கியமான, அது ஃபெயிலியர்ன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஏற்கனவே இவர்கள் வந்து பல்வேறு விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. புல்வாமா அட்டாக் எடுத்துக்கங்க. 2019 தேர்தலுக்கு முன்னா புல்வாமா அட்டாக்ல நம்மளாம் ஒண்ணுமே சொல்லல, நம்மளுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாதுகாப்பால் நியமிக்கப்பட்ட காஷ்மீரின் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில தர வழியா போனா ராணுவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ராணுவமும் ஹெலிகாப்டர் கொடுங்கன்னு நான் கேட்டேன், ஆனா உள்துறை அமைச்சகம் அதை வந்து கொடுக்கல, ராணுவ அமைச்சகம் கொடுக்கல, அதனாலதான் அவங்க இறந்தாங்க, இது நமது அரசாங்கத்தின் குறைபாட்டினால்தான் படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி நான் மோடி அமித்ஷா சொன்னேன், நீ வாய மூடு பேசாதன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் ஓப்பனா பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கும் கரண் தாப்பர் பேட்டி இணையதளங்கள்ல போய் தேடி பாருங்க, இருக்குது. அன்னைக்கு அப்படி அலட்சியமா வந்து கொள்வதற்கு காரணமா இருந்தாங்க. இன்னைக்கும் இவங்க பாதுகாப்பு அலட்சியம் தான் இவ்வளவு பேர் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதுதான் சரியானது. இவர்கள் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. இப்ப காஷ்மீர் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஒரு அனைத்து கட்சி குழு உருவாக்கி அந்த குழுவின் பேர்ல தான் போகணும். ரெண்டாவது முக்கியமா நீங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அங்க இருக்கு, அதுல ஒரு முதல்வர் இருக்காரு, அவங்களதான் மக்கள் அங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்க ஒதுக்கிட்டு என்ன தீர்வை நீங்க கொண்டு வந்துட முடியும் சொல்லுங்க? உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லாம நீங்க வெளியில இருந்து என்னதான் பண்ண முடியும்? அப்படி ஒதுக்குறது அப்படின்றதே வந்து மத ரீதியா ஒதுக்குற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வராதா? எல்லாத்துலயும் அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் எல்லாரும் இந்தியர்கள் இறந்தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா இந்துன்னு அரசியல் பண்றீங்க. ரெண்டாவது, காஷ்மீருக்கு போறதுக்கு போல தேர்தல் அரசியல் மோடி பண்றாரு. மூணாவது, உண்மை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மோடி கன்சு வந்தார், அமித்ஷா கன்சு வந்தார், இது நடக்க போகுது அப்படின்னு அப்படி வந்து ஒரு ஹீரோயிசத்தை வந்து ப்ரமோட் பண்றீங்க. இது இன்னைக்கு சூழ்நிலையில வந்து இந்திய சமூகத்தில் அறிவுபூர்வமாக நம்ம முடிவெடுக்கணும். ராணுவ நடவடிக்கைகளை எல்லாம் ஏஎன்ஐ மீடியா லைவ் பண்றாங்க. அதாவது அவங்களை பதுங்கி போய் தாக்க போவதா இருக்கட்டும், எல்லா விஷயமே லைவ்ல வந்து ஏஎன்ஐ மீடியாக்கள் கொடுப்பதை பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மீடியாக்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய அணுகுமுறை என்பது மிக மோசமாக இருப்பதாக தான் பார்க்க முடியுது. ஒரு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரிவதற்கு முன்னாடியே பேண்ட்டை வந்து அவுத்து பார்த்தாங்க, குரான் ஓத சொல்லி சொன்னாங்க, அப்படிலாம் தாக்குறாங்க, பேரை கேட்டு கேட்டு தாக்குனாங்க, மோடியிடம் போய் சொல்லு அப்படிலாம் சொன்னாங்கன்ற உட்பட பல்வேறு விஷயங்கள் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சொல்வதற்குள்ள மீடியாக்கள் பல விஷயங்கள் சொல்வதை பார்க்க முடியுது. இந்த இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல மீடியாக்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மீடியாக்கள், குறிப்பா வட இந்திய மீடியாக்கள், தமிழ்நாட்டுல தந்தி டிவி, இவர்கள்லாம் வந்து மிக மோசமான முறையில் வந்து இந்த பிரச்சனையை அணுகுறாங்க. அது பாஜகவின் மதவெறி அரசியலுக்கு இந்த பிரச்சனையை எப்படி பயன்படுத்துறது அந்த கண்ணோட்டத்துலதான் நார்த் இந்தியன் மீடியாவும் சரி, இங்க உள்ள தந்தி டிவி போன்றவர்களும் வந்து நேரடியாக இந்த நடந்த சம்பவத்துக்கு பாஜகவுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி வேலை செய்யறாங்க. அதான் வந்து யதார்த்தம். ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் நடந்தா ரெண்டு நாடும் கடுமையான பாதிப்பு. ரெண்டு நாடும் முதலாளிகளுக்கு, அம்பானி அதானிக்குல, பாகிஸ்தான் உள்ள பணக்காரர்களுக்கு கிடையாது, சாதாரண மக்களுக்கு தான், ஏழைகளுக்கும் நடுத்தரவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. பெண்களுக்கு கடுமையான பாதிப்பு வந்திருக்கும். ரெண்டு நாடும் அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து போர் நடந்தா சைனா அந்த பக்கம் சப்போர்ட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் ஒரு குட்டியோண்டு நாடு, ஆனா ரஷ்யானால உக்ரைன் நின்று ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா,
யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா எல்லாரும் பின்னாடி சப்போர்ட் பண்ணி ரஷ்யா வந்து எதுக்குறாங்க. அப்போ ஒரு பிராக்சி வார் வந்து இன்னைக்கு உலகத்துல பிராக்சி வார் தான் நடக்குது. எந்த வாரும் இந்திய உலகத்துல இன்னைக்கு நடந்து யாரும் ஜெயிச்சதா ஒரு வரலாறே இன்னைக்கு கிடையாது. இப்ப போர்னால அது மனித குலத்துக்கு எதிரானது, மிகப்பெரிய அழிவு. இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில அறிவுபூர்வமாக சிந்தித்து பாகிஸ்தான சர்வதேச அரங்களை தனிமைப்படுத்துறது, பயங்கரவாத முகாம் இருந்தா அதை அழிக்கிறது, டோட்டலா வந்து காஷ்மீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை எப்படி ஏற்படுத்துறது, அந்த மக்களை இணைத்து கொண்டு இதற்கான தீர்வை உருவாக்குறது, இப்படியெல்லாம் யோசிக்காம எடுத்தோடனே ஹீரோயிசம் போல வந்து ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னா அது நாட்டுக்கான பேரழிவாகத்தான் இருக்கும். இங்க உள்ள சாதாரண மக்கள், நம்மளை போன்ற மக்கள் தான் எப்போதும் போரால் கடுமையா வந்து பாதிக்கப்படுவாங்க, கடுமையா விலைவாசி ஏறும், எல்லாமே பிரச்சனைக்குரியதா மாறிடும். அப்ப ஒரு முழு அளவிலான வார் அப்படின்றது வந்து பொருத்தமானது கிடையாது. நீங்க இந்தியா முழுவதும் உள்ள இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாரையும் வச்சு ஆலோசனை பண்ணி தெளிவாக, தீர்க்கமாக, உணர்வுபூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுங்கள். அதான் வந்து இந்த நாட்டை வந்து பாதுகாக்கும். அதற்கான வேலையை வந்து மோடி அவர்கள் மட்டும் செய்ய முடியாது, எல்லா கட்சியும் சேர்த்து செய்யணும். மீண்டும் ஒரு அமைதி திரும்பணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா இருக்கணும்ன்றதான் நம்ம கோரிக்கை. இதை வச்சு யாரும் மதவாத அரசியல், மதவெறி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரில் பயிர்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.